அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்னைக்கு நானு அ இவருக்காக ஊர் உலகத்தில எல்லாரும் எப்படி வீடியோ போடுவாங்கன்னா, அந்த எப்பவுமே சொல்ற மாரி அந்த சிதம்பரம் நடராஜர், அந்த ஆருத்ரா தரிசனம், அந்த ஆருத்ரா களி பண்றது, அது அந்த விஷயங்கள் சொல்லுவாங்க. இல்லன்னா அதுக்கு என்ன மாரி பாடல்கள் அந்த சிவபஞ்சாட்சரமாக இருக்கட்டும், அல்லது ஆருத்ராதுக்கான சிவனுக்கான பாட்டுகள் அதெல்லாம் பாடுறது, ராத்திரியெல்லாம் இருக்கிறது, அந்த அபிஷேகத்த பார்க்குறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க சொன்னதெல்லாம் தப்புன்னும், அவங்க சொன்னதெல்லாம் நான் சொல்றத விட கம்மின்னு நான் சொல்லல. தயவு செஞ்சு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நெறைய மேஜிக்கான விஷயங்கள வாழ்க்கையில நான் சொல்வேன். இப்ப நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. விஷ்ணுவையும், சிவனையும் இணைத்தால் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அத எப்படி இணைக்கணும்னா, நம்பர்ஸால இணைக்கலாம். அ கலரால இணைக்கலாம். ஆனா, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இருக்குது பிரபஞ்சத்தில. 10,000 வருஷமோ, இல்ல 1,00,000 வருஷமோ உங்களுக்கு யுகம் கணக்காவே ஆல்ரெடி இணைஞ்சு தான் இருக்குது. அத எடுத்து நம்ப பார்க்கணும். அத எடுத்து நம்ப பார்க்கணும். அந்த கதைய நம்ப கேட்கணும். சில பாடல்கள் உங்களுக்கு பிரசித்தி பெற்ற முக்கியமான ஒரு கீ, அந்த கிளி கீன்ற சாவி மாரி தான் அந்த சிவபஞ்சாட்சரம்ன்றது இருக்குது. அப்படின்றது. அந்த விஷ்ணுவோடு இணைக்கும்போது எப்படி முருகரையும், பெருமாளையும் இணைச்சா ஒருவித சக்தி இருக்குமோ, அந்த சக்தினா நீங்க இணைச்சு பாடலா பாடலாம். அந்த நாள் வரும்போது, அந்த நாள்ல நீங்க 2 பேரும் நினைக்கலாம். இன்னைக்கு கூட ரோகிணி நட்சத்திரம். விஷ்ணுவோடு, கண்ணனோடு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனா, இன்னைக்கு பிரதோஷம். இப்ப இன்னைக்கே கூட இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கே கூட உங்களுக்கு வந்து சிவன், விஷ்ணு சேர்ந்த விஷயம் தான். நானு கார்த்திகை தீபத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. விஷ்ணுவும், சிவனும் சேர்ந்த விஷயமாக தான் நம்ப இப்போ 2, 3 வருஷமா நம்ம அந்த முருகரும், பெருமாளும் சேர்ந்த விஷயம் மாரின்னு. இன்னைக்கு முருகர் வந்து அந்த தலையிலே ஒண்ணு போட்டாரு. அந்த முருகரும், பெருமாளும் என்ற விஷயத்த விட்டுட்டு, நீ டக்குன்னு சிவனும், பெருமாளும், விஷ்ணுவும் இணைகின்ற விஷயம். இன்னும் சொல்லப்போனா பெருமாள், விஷ்ணுலாம் ஒண்ணு தான். ஆனா, முருகர் விஷயத்தில அது இன்னைக்கு முருகர் தான் வந்து எனக்கு சொன்னாரு. என் விஷயத்தில இணைஞ்சா கூட முருகரும், பெருமாளும்னு சொல்லு. என்னுடைய விஷயத்துக்கு முருகரும், பெருமாளும் இணையுதுன்னு சொல்லு. ஆனா, சிவன் இதுக்கு வந்து சிவனும், விஷ்ணுவும் சொல்லிட்டு சொல்லு. அது விஷ்ணு, பெருமாள்லாம் ஒண்ணு தான். ஆனா, இத நீ கொஞ்சம் வேற மாரி சொல்லணுன்ற மாரி இல்லாம, நீ என்ன விஷயத்த நீ எப்படி மறக்கலாம்? நீ எப்ப சிவன், விஷ்ணுவ பத்தி சொல்லும்போது, மறுபடியும் அந்த முருகன், பெருமாள் கான்செப்ட்ட எல்லாரும் உட்டுருவாங்க. அந்த கான்செப்ட் இது கூடவே ஜாயினா நீ வந்து எப்படியாவது 1 விட்டு 1 நாளோ, இல்ல வாரத்துக்கு ஒரு முறையோ, அந்த கான்செப்ட் விடாம அதையும் நீ கொண்டு வரணும். அப்படின்ன மாரி எனக்கு பிரபஞ்சமா புரிய வச்சாரு இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லி. சரின்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நமக்கு இந்த சேர்த்து பண்றதுனால செல்வ வளம் முக்கியமா. நம்மளுக்கு எல்லா விஷயத்துக்குமே நம்மளுக்கு தேவை செல்வ வளம் தான்னு வச்சுக்கோங்களேன். சண்டை பயங்கரமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்பாவும், அம்மாவும், பசங்களும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா, ஏதோ ஒரு வருமானம் நல்லா வர்ற மாரி செட் ஆயிடுச்சுன்னா, அந்த சண்டை காணாது போயிடும். அந்த கஷ்டம் காணாது போயிடும். அந்த மாரி வந்து எல்லாத்துக்கும் மூல காரணமா அந்த செல்வ வளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. சிவன் வந்து உங்களுக்கு வணங்குறது வந்து அவருக்கு வந்து கர்மா தீரும். அவர் வந்து அழிக்கும் கடவுள், அவருக்கு வந்து காக்கும் கடவுள் இந்த மாரி நெறைய அவங்கவங்களுக்குன்னு இருந்தா கூட, அந்த நடராஜர் என்பவர் பிரபஞ்சத்தை படைத்து ஒரு பிரபஞ்சம் அவரு. ஆக்சுவலா உருவம் கிடையாது அவரு. நான் அந்த அந்த உருவத்துக்கு நம்மளுக்கு குடுத்தா தான் நம்மளுக்கு புரியுன்றதுனால, அந்த அசைந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலேயே அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்றுலேயே அவர் அசைஞ்சிட்டு இருக்கிறாருன்ற மாரி நம்மளுக்கு புரியறதுக்காக குடுத்துருக்கு. இந்த ஓரத்தில இருக்குது பாருங்க. இந்த நடராஜர் சுத்தி இந்த ஓரத்தில இருக்குது இப்படி இருக்கும் எப்பவுமே. நெறைய பேருக்கு அது ஏதோ இதுன்னு நெனச்சுக்குவாங்க. நெறைய பேருக்கு புரியும். ஆனா சில பேருக்கு தெரியாது இல்லைங்களா? இது ஏதோ டிசைன்னு நெனச்சுக்குவாங்க. இது நெருப்பு. இது சுத்தி ஜுவாலை மாரி இருக்கிறது மாரி போட்டிருக்கும் பாருங்க. எப்பவுமே நடராஜர் சிலை. அது நெருப்பு அது. அது மாரி வந்து அந்த பஞ்சபூத சக்திகள்ல வந்து அவர் பிரபஞ்சத்தில அசைஞ்சுகிட்டு இருக்கிறது தான் அந்த நடனம் மாரி போட்டிருக்காங்க. அதனால நடனத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லன்னு கிடையாது. அது பிரபஞ்சத்தில எல்லாமே அசைஞ்சுட்டு இருக்குது. அதனால நடராஜர் அது டான்ஸுன்னு அப்படி இல்ல. டான்ஸும் உண்டு. அவருக்கு வந்து அந்த டான்ஸில நல்லா புகழ் பெற்றவங்களா வர்றது, நடனத்தில புகழ் பெற்றவங்களா வர்றது, அந்த மாரி விஷயங்களுக்கு அவருடைய அருள் இருக்குது. அதனால அவங்க வருவாங்க. அதே மாரி பாட்டுன்ற மாரி விஷயத்தில உங்களுக்கு முருகரும் உண்டு, இவங்களும் உண்டு. கண்ணன்னா உங்களுக்கு அந்த புல்லாங்குழல் இசையெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாரி நெறைய பேருக்கு அந்த இசை சம்மந்தமான விஷயங்குது. ஆனா, சிவன பொறுத்தவரைக்கும் எல்லாமே இருக்குது. எல்லா கலை விஷயமே தெரிஞ்சு தான் அவர் வராரு. ஆனா, அவர் நெறைய ரூபம் எடுக்குறார். நெறைய பலவிதமான ரூபங்கள எடுத்துக்கிறார். மற்ற மதங்கள் கூட மற்ற எல்லா மதங்களினுடைய கடவுள்கள் எல்லாம் கூட இவர் தோற்றுவித்து இவர்கிட்டருந்து போனது தான். அவராவே முடிவு பண்ணிட்டது அது. அவங்க வேறு மதம்னு இருப்பாங்க.
அவங்க நம்ம கூட ரொம்பலாம் மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஆனா அங்க இருப்பாங்க. ஆனா கர்மாப்படி அவங்களுக்குள்ள அவங்க வந்து இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது, இவங்க வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது இருந்ததுனா, அத நம்ம என்ன பண்ணாலும் மாத்த முடியாது. அது எல்லாத்தையுமே அவர் தான் டிசைட் பண்றாரு. நடராஜர் என்பவர் பிரபஞ்சத்தை படைத்து, காத்து, அழிக்கின்ற ஆனந்த தாண்டவமா ஆடுற அந்த சிவனுடைய வடிவமா இருக்குது. ஆனா நம்ம நம்மளுக்கு புரியறதுக்காக தவிர அப்படியே பிரபஞ்சம் உருவமற்ற அந்த இதில இருக்காரு அவரு. அந்த மாரி அவரு லார்ட் ஆஃப் டான்ஸ் அப்படின்னு தான் அவருக்கான இது இருக்குது. அந்த நடனத்து மூலமா அந்த காலத்தையும் அதிலேயே இருக்குது. காலத்தினுடைய முடிவற்ற சுழற்சி, அந்த படைப்பினுடைய இயக்கம், அற்புதமான சிற்ப வடிவம் இதுங்கெல்லாம் வந்து சோழர் காலத்தில பிரபலமா இருந்தது. இந்த சிவன்னாவே உடுக்கை, நெருப்பு, அபயமுத்திர இன்னும் நான் அந்த சிவன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டுக்கிறேன். எதெல்லாம் நம்ம நெத்தி பொட்டுல நெனச்சு இது பண்ணணும். அவர் உட்காந்துங்கிற புலித்தோல், பின்னாடி படிப்பாறைன்றது அந்த இமயமலை. அந்த பின்னாடி இருக்கிற பனிப்பாறை, அவர் கழுத்தில இருக்கிற ருத்ராட்சம் அதுன்னு. ஆனா இப்ப நம்ம ஆருத்ரான்னும்போது, இந்த நடனமாடுகின்ற இந்த நடராஜர் இத தான் நம்ம நெத்தி பொட்டுக்கு நடுவுல வச்சு பண்ணோம்னாலும் பண்ணோம். இந்த வீடியோல உங்களுக்கு முக்கியமா நான் சொல்றது, அது எந்த டைம்ல திருவாதிரை நட்சத்திரமும், பௌர்ணமியும் இணையுது. எப்போ பிரதம தொடங்கிடுது. ஆனா பிரதம தொடங்கிட்ட பின்னாடியும் உங்களுக்கு நட்சத்திரம் இருக்குது திருவாதிரை. அந்த சமயம் நீங்க தியானம் பண்ணுறதா இருந்தாலும், அந்த 15 நம்பரை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், நான் சொல்கிற விஷயங்கள பண்ணுறதா இருந்தாலும், அந்த நேரங்கள்ல உங்களுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரமும் இருந்து, அந்த பிரதமை முடிஞ்ச பின்னாடி ஆருத்ரா வரத்துக்கு முன்னாடி இருக்கிற நேரம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு 8:45 உங்களுக்கு ஆருத்ரா நட்சத்திரம், பௌர்ணமி 2மே ஜாயின் ஆகுது. அந்த மாதிரி சனிக்கிழமை 4:45 உங்களுக்கு பௌர்ணமி, ஆருத்ரா இது திருவாதிரை நட்சத்திரம் 2மே ஜாயின் ஆகிருக்கிற விஷயம் முடிஞ்சு போகுது. ஆனால் அதுக்கப்புறம் 4:45 மணிக்கு மேலே பிரதம தொடங்கிடுது. ஆனால் ஆருத்ரா அதுக்கு மேலே கூட ஒரு 2 மணி நேரம் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆருத்ரா அந்த திருவாதிரை நட்சத்திரமும் இருந்து பௌர்ணமியும் இருக்கிற சமயத்தில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுலேயும் நீங்கள் சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தம் அண்டு இது வந்து திருவாதிரை நட்சத்திரம் அண்டு பௌர்ணமி இது 3மே ஜாயின் ஆகிற சமயத்தில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணி உங்கள் வேண்டுதலை வைக்கிறது, எழுதி வைக்கிறது, பால் அபிஷேகத்துக்கு வைக்கிறது, அந்த மாதிரி பால்ன்றது உங்கள் வீட்டிலேயே இருக்கிற சிவபெருமானுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பால் வந்து நீங்கள் பச்சை பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறது, சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுறது அதெல்லாம் வீட்லேயே இருந்தால் பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக நடராஜர் சிலையே இருக்குதுன்னா பண்ணலாம். இல்லை கோயிலில் போய் தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னா பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அந்த வேண்டுதல் எழுதுறதோ பண்ணுறதோ நான் சொல்கிற விஷயங்களை சேர்த்து பண்ணணும்னு சொல்வேன். இந்த சித்தர் இந்த கடவுளை சேர்த்து பண்ணுறதுனால ஒரு பலன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ என்னுடைய வீடியோவில் எப்படி நம்ம சித்தர்களையும் கடவுள்களையும் ஜாயின் பண்ணி இந்த ஆருத்ராவில் எப்படி விஷ்ணுவையும் சிவனையும் சேர்க்கறதுன்ற விஷயத்தையும் நான் அதில் சொல்ல போகிறேன். இவருக்கு வந்து நடராஜருக்கு வந்து உருவாக்குறது, அழித்தல், காத்தல். அந்த உருவாக்கம்ன்றது அந்த உடுக்கை, நெருப்புன்றது அழிவு அதுவும் இருக்குது. அந்த சுற்றி இருக்கிற அந்த நெருப்பு அதுதான் அழிக்கவும் பண்ணுறாரு. அபயமுத்திரைன்னா காக்கிறது. அந்த கை போஸ் வச்சுட்டுருக்கிறாரு பாருங்கள், அதுதான் அபயமுத்திரை. அந்த போஸ்லேயே வந்து காத்தல்ன்ற விஷயம் வந்து எல்லா சாமியும் அந்த அபயமுத்திரை தான் வச்சுருப்பாங்க. எல்லா சாமியுமே அந்த அபயமுத்திரை தான் அந்த கையை வச்சுட்டுருக்குது. அது காத்தல் என்ற சிம்பிள் அது அந்த அபயமுத்திரை. இது எல்லாமே சேர்த்த மாதிரி நம்ம நெற்றி போட்டுக்கு நடுவில் இப்போ நடராஜராக நினச்சி அந்த சிம்பிள் நினச்சி நம்ம நெற்றி போட்டுக்கு நடுவில் நான் சொல்கிற அந்த டைமிங் ஞாபகம் வச்சுங்க. அதில் நம்ம மனசுலேயே உங்களுக்கு ஓம் நம சிவாயன்னு சொல்கிறது, மனசுலேயே அபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த சிவன் விஷ்ணு சேர்க்குற விஷயம் பற்றி ஒன்று சொல்ல போகிறேன். அதனால் சுகபிரமர் அந்த இடத்துல சேர்க்குற விஷயம் வரப்போகுது. இது கூட திருவாதிரை நட்சத்திரம் தான் இவர் சத்ய சாய்பாபான்றதுனால மேஜிக் இருக்குங்க. நீம்கரோலி பாபா இந்த சுகபிரம்மர் மாதிரி உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து அந்த மேஜிக் இவர் மேலே இருக்கார் பாருங்கள், அந்த சுகர் குமார் டி நகர், அவங்களுக்கு அந்த மேஜிக் தன்மை இருக்குது. நம்மளுக்கு சில விஷயங்களை நம்ம கேட்டோம்னா நம்ம கேட்குற மாதிரி கொடுக்கறதுக்கு சில மேஜிக் சித்தர்கள் தேவைப்படுறாங்க நமக்கு. அதுக்காக திருவாதிரை நட்சத்திரம் இவர். 2வது இவர் சிவனுடைய இதுதான், சிவனுடைய பக்தர் தான் இவர் சொல்லப்போனால் ஃபுல்லாக இவர் சத்ய சாய்பாபா. ஆனால் அவர் பேர் வந்து நாராயணன், சத்யநாராயணன் அவர் பேர். ஆனால் அவருக்கு இது வந்து சத்ய சாய்பாபாவுக்கு வந்து ஏன் நான் அது மெயினாக யூஸ் பண்ணுறேன்னா, அவர் சிவனுடைய பக்தர். ஆனால் அவர் பேர் நாராயணன். அதுக்காக அவர் விஷ்ணுவெல்லாம் கும்பிட்றதா இல்லையானா அது அப்படி எல்லாத்தையுமே கும்பிடுவார். மெயினாக பிள்ளையாரெலாம் ரொம்ப கும்பிடுவார். எல்லார் மேலேயுமே அவருக்கு பக்தி உண்டு.
ஆனால் அவரை கும்பிட்றதுனால என்னன்னா, சிவவிஷ்ணு ஜாயின் ஆகிற விஷயம் நடக்குது உங்களுக்கு. சத்ய சாய்பாபா வந்து அவர் பேர் சத்யநாராயணன். ஆனால் அவர் சிவனுக்கு ரொம்ப சிவனுக்கானது அவரது. அதனால திருவாதிரை நட்சத்திரம் வருது. சிவன் விஷ்ணு ஜாயின் ஆகிற விஷயம் நடக்குது உங்களுக்கு சத்ய சாய்பாபா. 2வது ஒரு மேஜிக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க அவருக்கு மேஜிக் தெரிஞ்சிருக்குது, அதனால் அவர் லிங்கத்தை வாயிலேருந்து எடுத்தார். அவருக்கு மேஜிக் தெரிஞ்சுது, அதனால் காற்றுலேருந்து அப்படியே கோல்டை வர வச்சார். சரி, இப்போ நம்ம சாமியெல்லாம் பார்த்தோம்னா கூட அதெல்லாம் கூட மேஜிக் தானே. இப்போ கடவுளை பார்க்கும்போதெல்லாம் கூட நம்மளுக்கு வந்து நடக்காத ஒரு விஷயம் நடக்குது, காட்சி கொடுத்தது. அப்புறம் வந்து கரெக்டாக அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இது கொடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் கூட மேஜிக் தானே. அப்போ கடவுள் வந்து மேஜிக் பண்ணால் ஒத்துக்கிற ஆள், சரி இவர் மேஜிக் பண்ணதாகவே இருக்கட்டுமே. ஆனால் அவரால் வந்து எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, எவ்வளோ பெரிய இதெல்லாம் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு டேட்டுக்கும் கூட அவரால் வந்து நன்மை அடைகின்ற இலவசமாக அந்த பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்குது உங்களுக்கு அந்த இதில் புட்டபர்த்தியில். அது இல்லாமல் ஒவ்வொரு இதுங்க பெங்களூரில் இந்த ஒயிட் ஃபீல்டில் இருக்குது. அவரால் உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவரால் நன்மை இன்றைக்கி வரைக்கும் ஏற்பட்டுருக்குதே. அவர் ஏமாற்றி அதை இது பண்ணுறாரு, அவர் மேஜிக்காக கூட தான் இருந்துட்டு போட்டோமே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் திருவாதிரைன்றதுனால நான் அதை கொண்டு வரேன் அவரை கண்டிப்பாக. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப அந்த ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிறாங்கன்னாவே அந்த சித்தர்களுக்குள்ளேயே கடவுள்களுக்குள்ளேயே கூட சில இந்த சித்தர்கள் இருக்கிறாங்க. அந்த அவங்களே வந்து பிரபஞ்ச ரீதியாக அவங்க மேலே பழி போட்டு எதனா போட்டு அவங்கள டீஃபேம் பண்ணிடுறாங்க உங்களுக்கு. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இவங்கள வந்து டீஃபேம் பண்ணுற இது வந்து உங்களுக்கு பிரபஞ்சத்திலேயே இருக்கிறாங்க. அவங்களே வந்து அதை ஸ்பாயில் பண்ணுற விஷயந்தான் அப்படி பார்த்தா கூட. சரி, நம்ம இப்போ வந்து அந்த காத்தல் என்ற அபயமுத்திரை அதெல்லாம் இருக்குங்களா, அந்த அபஸ்மாரன் அப்படின்ற வலது பாதத்தில் மிதிக்கிற குள்ளமாக ஒரு உருவங்குது பார்த்தீங்களா, இந்த நடராஜர் சிலையில் கீழே ஒரு குட்டியாக ஒரு குள்ள உருவத்தில் அவர் மிதிச்சிட்ருக்காரு பார்த்தீங்களா, அது வந்து அந்த உருவத்துக்கு ஒரு குணங்குது. அதை உருவமாக்கி உட்கார வச்சுக்கிறாங்க. சிவனே அது உருவம் கிடையாது, அவர் பிரபஞ்சத்தில் அப்படிங்கிறாரு. அந்த கீழே இருக்கிற குட்டி உருவம் என்னதுன்னு கேட்டால் அறியாமை, மாயை. அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு குட்டி மனுஷன் மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க. அசுரனை இது பண்ணுற மாதிரி, காளி மேலே இது பண்ணுற மாதிரி, இந்த அறியாமை, மாயை என்ற 2 விஷயத்தையே ஒரு குட்டி மனுஷனாக நம்மளுக்கு உருவகப்படுத்திட்டாங்க. அந்த அறியாமையும் அந்த மாயையும் அவர் அது மேலே ஏறி நின்றுன்னு டான்ஸ் ஆடுறாரு, அழிக்கிறாரு. அது மூலமாக நம்மளுக்கு ஞானத்தை அறியாமை, மாயை என்ற இது வந்து ஒழிக்கிறாரு சிவன். அந்த அறியாமை, மாயை என்ற அந்த குட்டி மனுஷன் மேலே உட்காந்துக்கிட்டு அதை அழித்து நம்மளுக்கு ஞானத்தை உணர்த்துறாருன்றது தான் அந்த நடராஜனுடைய சிலையினுடைய அந்த நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இப்படி சொன்னால் தான் நம்மளுக்கு புரியுன்றதுனால நம்மளுக்கு நம்மளாவே ஏற்படுத்திக்கிட்ட விஷயம் உள்ளது. அதே மாதிரி அந்த பிரபஞ்ச வட்டம், பிரபாமண்டம், அந்த பிரபஞ்சத்தினுடைய வட்டம் இங்கே வந்து அந்த பிரபஞ்சத்தையே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 96 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருக்குது. அது அத்தை நம்மளுக்கு இப்படி அப்படியே சின்னதாக சுருக்கி நம்மளுக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், சின்னதாக அதை இப்படி சுருக்கி இப்படி காமிச்சுக்கிறாங்க. நீங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் 96 ஒளி ஆண்டுகள்னு நினைக்கணும். அந்த மாதிரி வந்து அந்த மொத்த வட்டத்தையுமே நம்மளுக்கு இப்படி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை பேர் வந்து பிரபாமண்டபம். இந்த இது வட்டத்துக்கு பேர் வந்து பிரபாமண்டலம். நடராஜரை சுற்றி இருக்கின்ற அந்த நெருப்பு வளையம் வந்து இது சுற்றி நெருப்பு ஜுவாலைகள். அது அந்த நடராஜரை சுற்றி இருக்கிற நெருப்பு வளையம் வந்து பிரபஞ்சத்தையும் அந்த காலத்தினுடைய சுழற்சியும் குறிக்குது. அது காலத்தையும் எப்படி காலபைரவனுடைய இது மாதிரி அந்த கால சுழற்சியும் குறிக்குது அந்த வட்டம். அந்த நெருப்பையும் குடிக்குது. கங்காளம் அண்டு மகுடம் அப்படின்றது என்னன்னா, கங்காளம்னா பாம்பு, அவர் கழுத்தை சுற்றி இருக்கிற பாம்பு, அந்த தலை மேலே இருக்கின்ற அந்த பிறைச்சந்திரன், அந்த நீண்ட சடைமுடி, இது எல்லாமே உங்களுக்கு அந்த நெற்றிப்பொட்டுக்கு நடுவில் வச்சு பண்ணணும், நீ தியானம் மாதிரி நினைக்கணும். அது காலத்தின் சுழற்சி, இது எல்லாத்தையுமே ஒன்றா நெற்றிப்பொட்டு நடுவில் வச்சு தியானம் மாதிரி பண்ணோம்னா அந்த சிவன் உங்கள் கூட நெருங்கிடுவார். அதுக்கு நான் சொன்ன டைமிங்கு ஞாபகம் வச்சுங்க. ஏதோ சேரும்போது இப்போ திருவாதிரைக்கு இப்படி பண்ணுறோம், இதே கார்த்திகை தீபம் திருவண்ணாமலைன்னா அது வேறு மாதிரி. இப்போ இது நீங்கள் நினச்சிங்க, இந்த சிதம்பர நடராஜர் கோயிலினுடைய பொற்சபை வந்து ரொம்ப புகழ்பெற்றது. 2வது இந்த ஃபாரினர்ஸோ யாரோ ஒரு ஆராய்ச்சியில் வந்து அதுக்கு நேராக ஏதோ ஒன்று போகும்போது, அந்த சிதம்பரத்து கோயிலுக்கு நேராக போகும்போது ஏதோ ஒன்று நடந்ததுன்னு படித்தேன், அது மறந்துட்டேன் என்னன்னு. அதுதான் பூமியினுடைய மையப்புள்ளியாக இருக்குது. அந்த சிதம்பர நடராஜ கோயிலினுடைய இதுதான் வந்து பூமியினுடைய மையப்பகுதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அந்த மதுரை ரத்ன சபை, திருவாலங்காட்டில் ஒரு ரத்ன சபை இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு தாமிர சபைன்னு இருக்குது, குற்றாலத்தில் ஒரு சித்திர சபைன்னு இருக்குது. இது எல்லாமே பஞ்ச சபைகளாக இருக்குது. இந்த நடராஜனுடைய இப்போ நமக்கு சிவனுன்னா ஒன்று, ஆனால் சிவனுக்கு 5 முகங்கள் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா 5ன்றதும் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி 5 விஷ்ணுன்னா நம்ம கண்ணனுன்னா 5ன்றது தான் கணக்கு. ஆனால் சில சமயத்தில் விஷ்ணுவுக்கு 9ன்ற நம்பரும் இருக்குது. சிவனுக்கு எப்படி 1ம் உண்டு 5ம் உண்டு. அந்த மாதிரி
விஷ்ணுவுக்கு வந்து 5ம் இருக்கின்றது. விஷ்ணுவுக்கு 5ம் இருக்குது, கண்ணனாலும் 5, அதே மாதிரி விஷ்ணுவுக்கு 9ம் இருக்கின்றதுன்றதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம அந்த சிவ விஷ்ணுவை சேர்க்கறதுக்கு 5ன்றதே விஷ்ணுன்னு வச்சுக்கலாம், 1ன்றதே சிவனுன்னு வச்சுக்கலான்றதையும் சொல்கிறேன். அந்த நடராஜனுடைய வடிவம் இந்து சமயத்தில் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், இயக்கம், ஞானம், அது ஒரு விடுதலையினுடைய உருவமாக இருக்குது அப்படின்றது தான் இருக்குது. இப்போ அது வரைக்கும் போதும். இப்போ நம்ம சிவன் நம்மளுக்கு அந்த ஆருத்ராவினுடைய விஷயமாகவும் சிதம்பரம் நடராஜருக்காக விஷயமாகவும் தான் நம்ம நாளைக்கு விஷயத்துக்கு தான் பார்க்குறோம். நாளைக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி விஷயத்துக்கு தான் நம்ம இதை பண்ணுறோம். இந்த விஷயத்து கூட எந்த சித்தரை யாரை சேர்த்து வணங்கத்தினால சிவன் விஷ்ணு சேர்க்கை நடக்கும், அதே சமயத்தில் சிவன் விஷ்ணு சேர்க்கையினால செல்வம் வரும். நீங்கள் ஏன் தம்ப்நெயில்ல போட்டிங்க? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு அந்த ஏன் போட்டிங்க செல்வ வளம்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அதுக்கு காரணத்தோடு சொல்கிறேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் சுகபிரம்மரை பற்றி. இப்போ அந்த சுகபிரம்மரை நான் இதில் வந்து சிவனோட எத்தனையோ சித்தர்களை பற்றி பேசுவோம். அன்றைக்கி டேட்டுக்கு ஒரு ஆருத்ரா தரிசனம் வந்ததுன்னா அப்போ அந்த சித்தர் கூட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி சுகபிரம்மர் எப்படி கனெக்ட் ஆகிறாரு சிவன் கூடன்னா, அந்த சிவபஞ்சாட்சர இது வந்து ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த சிவபஞ்சாட்சரத்தை வந்து அவங்க பார்வதி தேவி கிட்ட சொல்லும்போது அந்த ஞான முதிர்ச்சினால் அந்த குண்டலினி யோக சக்தியினுடைய அதிக இதனால் 2ஆம் நிலைக்கு போகும்போதே தூங்கிடுறாங்க அந்த அளவுக்கு அதை வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பஞ்சாட்சர மந்திரம். அதனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, இவர் வந்து கேட்டுக்கிறார் அந்த ஒளி ரூபமாக அது 96 ஒளி ஆண்டுகள்ன்ற மாதிரி இவர் கேட்டுக்கிறார். அந்த ஒரு ஆற்றல் சக்தி மாதிரி இவர் வந்து கேட்டுக்கிறார் அதை. அது கேட்டுக்கிறதுனால இவருக்கு வந்து ஒரு உடம்பு ஃபுல்லாக ஒளி மாதிரி ஆகிடுது. அந்த ஒளியினுடைய ஒரு தூரம் வந்து அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த இதுக்கும் பயணிக்கிற அளவுக்கு ஒரு சக்தி வச்சு ஒரு வெள்ளையேன்னு ஒரு மாதிரி ஆறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த சிவபஞ்சாட்சரத்தை கேட்கறது மட்டும் இல்லாத எதனால் செல்வ வளம்ன்ற விஷயத்துக்கு இப்போ வந்துடுறேன். எதனால் சிவன் விஷ்ணு சேர்ற விஷயமும் அதில் இருக்குது. நல்லா பார்த்துங்க, சிவன் விஷ்ணு சேர்ற விஷயமும் இதில் இருக்குது. சிவன் விஷ்ணு சேர்ந்தா செல்வ வளம்ன்ற விஷயமும் இதில் இருக்குது. அந்த விஷயத்துக்கு சுகபிரம்மர் சிவன் கூட சேர்ற விஷயம் நடக்குது. சுகபிரம்மர் திருவோண நட்சத்திரம், அது விஷ்ணு சம்பந்தமான விஷயம். சிவபிரம்மர்னாவே நம்ம கும்பிட வேண்டியது வந்து திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு. ஆனால் சிவனை நம்ம கும்பிட வேண்டியது திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு. அதனால் அந்த விஷ்ணு சிவன் சேர்க்குற விஷயமும் நடக்குது. அது சேர்ந்தா செல்வ வளம்னு சொன்னதுக்கு சில விஷயம் சொல்லணும்ல நான் உங்களுக்கு, ஏன் சுகபிரம்மர்னு அதை நான் சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவன் வந்து இவர் கேட்டு நின்றுட்டார். இவர் நல்லாவே அந்த சிவபஞ்சாட்சரத்தை ரொம்ப டஃப், அது அந்த டஃப்பான மேக்ஸே அவருக்கு புரிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இவரை பார்த்து. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணே நீ என் எதிரில் வந்து நீ தான் என்னுடைய நெற்றி கண்ணே, ஏன் தெரியுமா, காகபுஜண்டனுடைய வலது கண்ணா நீ இருக்கிற. யாரை பார்த்து? சிவன் வந்து சுகபிரம்மரை பார்த்து சொல்கிறார். இப்போ நாளைக்கு நடக்க போகிற விஷயம் சிவந்து தானுங்களே. அப்போ சிவன் எப்படி இவர் கூட சுகபிரம்மர் கூட ஜாயின் ஆகிறாருன்ற விஷயத்தையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. சிவன் சொல்கிறாரு, காகபூஷண்டனுடைய வலது கண்ணாக நீ வந்து இருக்கிற, இடது கண்ணாக வந்து பிருகு மகரிஷியினுடைய இடது கண்ணாக உன் கண் இருக்குது. காகபூஷண்டரு உன்னுடைய வலது கண்ணாகிறாரு, பிருகு மகரிஷி வந்து உன் இடது கண்ணாக இருக்கிறாரு. அந்த சுக்கிரனுடைய அம்சமாக அந்த காகபுஜண்டரும் அந்த குருவினுடைய அம்சமாகவும் அந்த இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த 2 கண்களை கொண்ட நீ தான் என்னுடைய நெற்றி கண்ணாக இருக்கிற சுகரே அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து வாழ்த்துறாரு இந்த சுகபிரமரை. இந்த செல்வ வளம் கதைக்கு அப்புறம் வரலாம். அந்த மாதிரி அந்த வாழ்த்துறாரு. மகாலட்சுமியும் என்ன பண்ணுறாங்க, சுகரை பார்த்து நீ தான் நான் தான் நீன்றாங்க. மகாலட்சுமி யார் சொல்கிறாங்க, சுகரை பார்த்து நீ தான் நான் தான் நீன்றாங்க. அதனால் மகாவிஷ்ணுவும் என்ன பண்ணுறாரு, மகாவிஷ்ணுவும் தோன்றி இவருக்கு அந்த மாதிரி சிவனுடைய ஆசீர்வாதமும் கிடைச்சிடுது. என் நெற்றி கண்ணு நீன்னு சொல்லிடுறாங்க. மகாலட்சுமி நீ தான் நான் தான் நீன்னு சொல்லிடுறதுனால மகாலட்சுமியோட ஹஸ்பண்டு அவர் மகாவிஷ்ணு வந்து அவரும் இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இப்போ சிவவிஷ்ணு சேர விஷயம் நடக்குதா இல்லையா, சிவவிஷ்ணு சேர விஷயம் நடக்குதா இல்லையா, ஆனால் அதை நம்ம ஆருத்ராவில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி வந்து யோக தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு யோக தண்டம் மாந்தோல் 2த்தையும் கொடுத்து சுகரை வந்து தவம் செய்யி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கன்னா சேலத்தில் இருக்கிற சுகவனேஸ்வரர் கோயிலில் சுகவன ஈஸ்வரர் சரிங்களா. ஆனால் அவர் திருவோண நட்சத்திரம். அவர் வந்து கிருஷ்ணரை இதை பற்றி பேசும்போது கிருஷ்ணருக்கான விஷயமும் அவர் இருப்பார்.
அவர் ரொம்ப கிருஷ்ணரை பற்றி பேசும்போது நம்ம ரொம்ப கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணன் சொன்னோம்னா அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் வந்து நான் தான் நீ தான் நீ மகாலட்சுமி அம்மா சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. அதுக்கு இவர் சொல்கிறாரு, அவங்க ஹஸ்பண்டு விஷ்ணு சொல்கிறாரு, நீ போயிட்டு இதுவும் ஒரு தவம் பண்ணு, மான்தோல் தண்டம் யோக தண்டம்னு ஒன்று கொடுத்து அதை போயிட்டு சேலத்தில் இருக்கிற சுகபன ஈஸ்வரர் அந்த இடத்துல வந்து போயிட்டு தவம் பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த திருப்பதி பெருமாள் வந்து என்ன அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு. அவருக்கு அந்த செல்வ வளம் விஷயத்துக்கு ஒரு கனெக்டிவ் விஷயம் வருது. இன்னும் கொஞ்சம் விஷயங்குது அந்த சேலம் சுகவனேஸ்வரர் விஷயம். அது வேறு எப்போ நான் பார்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி தேவையானதை மட்டும் தான் நான் சொல்லணும்னு வச்சுங்க. திருப்பதி பெருமாள் வந்து என்ன பண்ணுறாரு, உலகினுடைய எல்லா விஷயம் மாயை, எல்லா விஷயம் மாயையாக இருக்கட்டும், அது செல்வ வளமாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. அப்பேற்பட்டவர் ரொம்ப பெரிய ஆள் அவர், திருப்பதி பெருமாள்ன்றவர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, குபேரன்கிட்ட கடன் கொடுக்கறதுக்கு கேட்குறாரு. குபேரன்கிட்ட போய் கேட்குறாரு. குபேரனுக்கு என்ன ஆயிடுதுன்னா, ரொம்ப அவர் எவ்வளோ பெரிய ஆள், என்ன அவர் போய் நம்மக்கிட்ட வந்து பணம் கேட்டுக்கிட்டாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கெத்து, கொஞ்சம் அல்ட்டலாக இதாக கொடுக்கலான்னு பார்க்குறாரு அவர். அவர் போய் நம்மக்கிட்ட கேட்குறாருன்னா அவருக்கு கொடுத்ததே நம்மளுக்கு பெருமையாயிடும். அவர் கேட்குற தொகை ரொம்ப பெருசாகுது, ஒரு பயமே இல்லை. அவரே நம்மளோட பெரிய ஆள், அவர்கிட்ட நம்ம கேட்டதே பெருசு, நம்மக்கிட்ட தொச்சின்னு போனால் கூட போட்டோம், அவர் போய் நம்மக்கிட்ட கேட்குறாரு, நம்ம கொடுக்கணும்னு ஒரு மாதிரியான இதில் ஒரு அல்ட்டலில் தான் கொடுக்குறாருன்னு வச்சுங்க உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பெருமாள் வந்து குபேரன்கிட்ட கடன் கேட்கும்போது அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து கடன் கிட்ட இது வந்து 114 லட்சம் வராகனா சரியா தெரியல. 14 லட்சம் வராகனா இல்லை 114 லட்சமாக தெரியல. அப்போது அந்த காலத்தில் 114 லட்சம் வராகன்னு கேட்குறாரு. அதில் என்ன பண்ணுறாரு, இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இதில் எல்லா செல்வமும் போனால் கூட போகுது நம்மளுக்கு, அவர் நம்மக்கிட்ட கேட்டாருன்னு ஒரு இதில் கொடுக்குறாரு. அவர் ஒரு இதில் கொடுக்குறாரு. அந்த மாதிரி 114 லட்சம் வராகன்னு என்ன பண்ணுறாரு, கொடுக்கும்போது அந்த செல்வம், இவர்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாமே போயிடுதுங்க. அதனால் அப்போ என்ன பண்ணுறாரு, சுகபிரம்மர்கிட்ட வந்து குபேரன் வந்து அழறாரு. இப்போ வந்து சுகபிரம்மர் வந்து தான் அவருக்கு குரு, குபேரனுடைய குரு. குபேரன் தான் நம்ம பெரிய ஆள். குபேர லட்சுமி பூஜை நம்ம பண்ணுவோம் தீபாவளி சமயத்தில். குபேரன்னா பெரிய பணக்காரன் நம்ம மைண்டில் இருக்கும். ஆனால் அந்த குபேரனுடைய குரு யாருன்னு கேட்டோம்னா இந்த சுகபிரம்மர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய குருவான இந்த சுகர்கிட்ட போயிட்டு ஒரு யோசனை கேட்குறாரு குபேரன்கிட்ட. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் சுகபிரம்மர், நீ போய் சிவன்கிட்ட மன்னிப்பு கேளு. சிவன் வந்துட்டாரா, மறுபடியும் நம்ம நாளைக்கு பேசுகிற நடராஜர்கிட்ட நம்ம வந்துட்டோமா, மறுபடியும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீ வந்து மன்னிப்பு கேளு நீ அவர்கிட்ட. அப்படி கேட்டியானா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு உனக்கு செல்வம் வர்றதுக்கு எதனா வழி கிடைக்கும் உனக்கு அப்படின்ற மாதிரி அவர் சுகபிரம்மர் ஐடியா கொடுக்குறாரு. என்ன விஷயம்னா, அந்த மன்னிப்பு கேட்ட பின்னாடி அதே மாதிரி மன்னிச்சிட்ட பின்னாடி மறுபடியும் 3 மடங்கு பணம் வருது. மன்னிப்பு கேட்கப்பட்டது கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி 3 மடங்கு பணம் வருது. ஆனால் சுகர் வந்து என்னது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மன்னிச்சோம்னா அது மறுபடியும் தப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் மன்னிச்சாலே அது அப்புறம் நடக்குது, அதுக்கு அடுத்தது நடக்குது ஒரு விஷயம். 3 மடங்கு வருது. ஆனால் ஒருத்தரை மன்னிச்சிட்டோம்னா அவங்க திரும்ப திரும்ப தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தில் அவர் மறுபடியும் வந்து ஒரு பெரிய கிரகப்பிரவேசமும் இல்லை ஒரு பெரிய விழா, அந்த 3 மடங்கு வந்ததுனால ஒரு பெரிய விழா ஒன்று நடத்துகிறார் இவர் குபேரன். அந்த விஷயத்தில் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அந்த சிவனை கூப்பிடுறதுக்கு வந்து மறந்துடுறார். அந்த மாதிரி இந்த திருப்பதி இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, சுகர் வந்து குபேரங்கிட்ட அந்த 3 மடங்கிலிருந்து, இது அப்புறம் வருதுன்னு நினைக்கிறேன், அந்த சுகர் வந்து குபேரங்கிட்ட அந்த 3 மடங்கிலிருந்து 3 மடங்கு உனக்கு வந்துச்சுல்ல, அந்த 3 மடங்குலேருந்து 1 மடங்கு திருப்பதி பெருமாளினுடைய கல்யாணத்துக்கு கடன் கொடுத்துரு அப்படின்னு சுகர் சொல்கிறார். இந்த மன்னிப்பு கதை, அந்த மறுபடியும் சிவனை கூப்பிட்டு மறக்கிறது அடுத்த கதை, அதுக்கு அடுத்த கட்டம். இந்த 3 மடங்கு வந்த உடனே குபேரன்கிட்ட இவர் ஐடியா சொல்கிறது, சுகர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3 மடங்குலேருந்து 1 மடங்கு நீ திருப்பதி பெருமாளுக்கு கல்யாணத்துக்கு கடன் கொடுத்துரு அப்படின்னு சுகர் சொல்கிறாரு. அப்போ மன்னிச்சிட்டாலே மறுபடியும் தவறு நடக்கும்ன்ற கான்செப்டில் என்ன நடக்குதுன்னா, குபேரன் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லாரையும் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டு சிவபெருமானை மட்டும் கூப்பிட்றதுக்கு மறந்துடுறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா, மீண்டும் எல்லா பணமும்
காணாத போயிடுது. மறுபடியும் சுகர்கிட்ட வந்து இவர் குபேரன் வந்து கேட்குறாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னும்போது, அப்போ அவர் சுகவனேஸ்வரர் கோயிலில் ஒரு லிங்கத்தை அரூபமா நீ வந்து நான் எத்தனையோ முறை சொல்லுவேன் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த இடத்துக்கே போகணும்னு நினைக்காதீங்க, இங்கேருந்தே அவங்கள நினைங்க, இங்கேருந்தே இந்த மாதிரி கும்பிடுங்கலாம் சொல்கிறேன் பாருங்க. நாளைக்கு கூட அந்த திருவாதிரை இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இங்கேருந்தே அந்த அது இந்த சிவன் என்ற தோற்றம், அந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக அவர் நடராஜர் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு மாயைன்றது தான் அவர் காலுக்கு கீழே இருக்கிற அந்த இது சுற்றி இருக்குது, அந்த பிரபான்ற வட்டம், அந்த பிரபஞ்ச வட்டம், அதில் நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்குது. நெத்தி போட்டு நடுவில் வச்சே எல்லாத்தையும் நினைக்குது. இந்த சுகரன் நினைக்குது, கூட சத்யசாய் பாபாவை நினைக்குது. அந்த ஏன்னா நீம்கரோலிக்கும் ஆசை இருக்குது. அவருக்கு வந்து அவர் விஷ்ணு ரூபம், ஆனால் அவர் திருவண்ணாமலை சிவன் கூட இணையத்துக்கு விரும்புகிறாருன்றது விஷயம் அது ஒரு பக்கம் இருக்குது. அதனால தான் அவர் அப்படியே வச்சுட்டுருக்கார், தம்ப்நெயில்ல அது போட்டிருக்கான். அவருக்கும் அந்த சிவன் விஷ்ணு அந்த ஜாயின் ஆகிற விஷயம் அவர் மைண்டில் இருக்குது. அதுலேயும் மெயினாக அவருக்கு திருவண்ணாமலை சிவபெருமான் கூட இணையிற விஷயம் இருக்குது. அவரதும் இங்கே இருக்கட்டும், ஏன்னா அவருடைய அனுமன் விஷயமும் இதில் வருது. அதனால தான் அந்த நம்ம இவங்க எல்லாரையுமே நினைக்கணுன்றதுனால தான் நாளைக்கு நம்மளுக்கு நீம்கரோலி பாபா, இவர் சிதம்பரம் நடராஜர், சிதம்பரம் சிவகாமி அம்மா, இவங்க சுகபிரமர், அப்புறம் சத்யசாய் பாபா, இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்து நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அவங்கள போற்றி சொல்கிறதோ, ஜாயின் பண்ணுறது, அந்த 15 நம்பர் யூஸ் பண்ணுறது, 15 முறை எல்லாரையுமே போற்றி சொல்கிறது, 15 முறை வேண்டுதல் எழுதுறது, அந்த சிவன் விஷ்ணுவை சேர்க்குற விஷயம் நடக்கணும். அப்படி பண்ணால் நடக்கும். ஏன்னா எல்லாரும் இப்போ சொல்லிட்டு வந்துங்கிற பாருங்க, 3 மடங்கு துட்டு போனால் மறுபடியும் மறுபடியும் கேட்குறதுன்னு அந்த விஷயம் இருக்குது. அந்த மாதிரி அந்த சிவபெருமானை அழைக்கிறதுக்கு மறந்துடுறாரு. மீண்டும் செல்வம் காணாமல் மறுபடியும் சுகரை கேட்கறதுக்கு சுகர் வந்து சுகவனேஸ்வரர் கோயிலில் லிங்கத்தை அரூபமாக வந்து நீ பூஜிக்கணும், அங்கேயே இரு. ஆனால் சுகவனேஸ்வரர் கோயிலில் இருக்கிற சுயம்பு லிங்கத்தை நீ வந்து அங்கிருந்தே வந்து பூஜிச்சியானா அரூபமாக இல்லை, இவருக்கு சக்தி இருக்குது. இவர் வந்து யக்ஷன், இவர் குபேரன் வந்து யக்ஷன். அவருக்கு இந்த எல்லா இடத்துலையும் காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு சக்தி உண்டு அவருக்கு. இப்போ நான் உங்களை சொல்கிறேனே அங்கேருந்தே கும்பிடுங்கன்னு, அப்படி இல்லை. அவருக்கு அந்த சக்தியே உண்டு, குபேரனுக்கு அந்த சக்தியே உண்டு. அரூபமாக வந்து, அதாவது உருவமாக போகாமல் அரூபமாக வந்தே கும்பிட்டுட்டு போகிற சக்தியே உண்டு அவருக்கு. அந்த மாதிரி வந்து அந்த அஷ்ட சக்திகள் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் உண்டு அவருக்கு. அந்த மாதிரி அரூபமாக வந்து அந்த இது வந்து அந்த சேலத்தில் இருக்கிற அந்த சுகவனேஸ்வரர் இதில் வந்து அந்த லிங்கத்துக்கு சிவன் வந்துட்டுருக்கார் பாருங்கள், திரும்ப திரும்ப நாளைக்கான சிவன். அந்த லிங்கத்தை வந்து நீங்கள் பூஜிச்சியானா உன்னுடைய செல்வ நிலை மீண்டும் உயரும் அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல நவகிரகம் இருக்குது. அந்த சுகவனேஸ்வர் கோயில் சேலத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நவகிரகம் எதிரில் சுகர் வந்து சுகருடைய சிலையும் இப்போ அங்கே தான் இருக்குது. இப்போ இருக்குது அந்த இடத்துல. அந்த மாதிரி அந்த சிறிய லிங்கம் அந்த இடத்துல இருக்குது. அந்த சிறிய லிங்கத்தில் அங்கேயே சிவபக்தனான ஹனுமனுடைய இதுவும் இருக்குது அந்த இடத்துல. அதனால தான் அங்கே நீம்கரோலி பாபாவை நான் அங்கே போட்டிருக்கேன். இங்கே சிவன் எல்லாமே ஜாயின் ஆகிறாங்க. சிவன் விஷ்ணு கான்செப்ட்னால நம்ம வந்து நீம்கரோலியும் இந்த இடத்துல வச்சுருக்கோம். அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து கணபதிங்கிறாங்க. 33 கணபதிகள் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதில் இவங்க சொல்கிறாங்க, ஜாதகத்தில் கர்மாவில் எந்த நிலையில் இருந்தாலும் குபேரனை சுகர் வந்து சிவபெருமான்கிட்ட ஒரு வரத்தை வந்து பெற செய்கின்றார். அது என்னதுன்னா, சுகவனேஸ்வரர் கோயிலில் போயிட்டு, அதாவது அதனால தான் குபேரன் கையில் வந்து அந்த ராகு கேதுவை பாம்புகளை கடிக்கிறது தான் கீரி. அதை அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அது கையில் கீரி மாதிரி இருக்கிற மாதிரி அந்த இவர் கையில் இருக்கும், அவர் பேர் குபேரன் கையில் இருக்கும். அது அந்த சுகவனேஸ்வரர் கோயிலில் வந்து, ஏன்னா கிளினாவே உங்களுக்கு அந்த மாதுளம் சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி தாமரையும் சொல்லியிருக்காரு. அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இவருக்கு சுகபிரம்மருக்கு நம்ம தாமரையை வழிபடுறது நல்லது. அதுக்கு வேறு ஒரு கோயில் கூட சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறது விஷயம் வேணாம். அந்த குபேரன் பண விஷயத்துக்கு, சிவ விஷ்ணு ஜாயினிங் விஷயத்துக்கு தான் இப்போ நம்ம பேசுகிறோம். இப்போ நாளைக்கு நீங்கள் போய் சுகவனேஸ்வரர் கோயிலில் போயிட்டு இதை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. அன்றைக்கி நடந்த அந்த செல்வத்தை திரும்ப 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 எழுந்தும்போது நீ வந்து அரூபமாக வந்து அந்த இடத்துல சிவனுக்கு இது பண்ணியானா, அந்த சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் வரதோடு இல்லாமல் அந்த தியானம் அரூபமாக வந்து இத்தனை நாள் நீ பண்ணிவிட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரிலாம் வராரு, பண்ணிடுறாரு. அவர் இதுவும் மீண்டுடுறது, அவர் செல்வம் மறுபடியும் வந்துடுது. அதுக்கப்புறமா ஒரு இது ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு வரம் ஒன்று கொடுக்குறாரு சிவபெருமான். அது என்னதுன்னா, அந்த சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு எவ்வளோ செல்வத்தை இழந்தாலும் எவ்வளோ இதுனாலும், அந்த ஜாதகத்தில் எந்த இது சரியில்லைனாலும், கர்மா சரியில்லைனாலும், அந்த சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு வந்து அந்த இடத்துல தயிர் சாதத்தை யாரோ கொடுக்குற தயிர் சாதத்தில் அந்த
மாதுளம்பழம் போட்டு கொடுத்தாங்கன்னா நீங்களும் கொடுக்கணும். யாரோ அந்த இடத்துல குடுக்குறாங்க அந்த மாரி எல்லாருக்கும். தயிர் சாதத்தில மாதுளம்பழத்த மிக்ஸ் பண்ணி குடுக்குறாங்க. யாரோ உங்களுக்கு இத கேட்டுட்டு யாரோ குடுக்குறாங்க. அத நீங்க வாங்கி சாப்பிட்டீங்களன்னா, உங்களுக்கு ஒரு பலன். நீங்க போயிட்டு தயிர் சாதம் பண்ணி, அதில மாதுளம்பழத்த மிக்ஸ் பண்ணி இது சுகப்பிரமனுடைய அருள் அதில. அந்த மாதுளம்பழம்ன்றது. அந்த அந்த இது போட்டுட்டு ஏன்னா மகாலட்சுமி சொல்ட்டாங்க இல்லைங்களா? நான் தான் நீ, நீ தான் நான் சொல்ட்டாங்க இல்லைங்களா? அதனால வேண்டி அந்த தயிர் சாதம் அந்த சுகவனேஸ்வரர் கோயில்ல போயிட்டு, நீங்க போயிட்டு உங்களுக்கு செல்வ வளம் வரணும், உங்க ஜாதகத்தில சரியில்லைன்னா, நீங்க போய் தயிர் சாதத்தில மாதுளம்பழம் கலந்து 4 பேருக்கு விநியோகம் பண்ணணும். அதே மாரி அங்க வேற யாரானா இத கேட்டுட்டு வந்து அதே மாரி அவங்க விநியோகம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதையும் நீங்க வாங்கி சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும். அத நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது நீங்க. அத வாங்கி சாப்பிட்றதுனால ஒரு பலனு, நீங்க போய் குடுக்கறதுனால ஒரு பலன். ஆனா எப்படி பார்த்தாலும் அது ஜாதக பிரச்சனைய மட்டும் தீர்க்கறதில்ல. அது செல்வ வளத்த குடுக்குதுன்ற விஷயத்த யார் இந்த வரத்த குடுத்தாங்கன்னு கேட்டா, சிவபெருமான் குடுக்குறாரு. சிவபெருமான் குடுக்குறாரு. குபேரனுக்கும் அந்த சிவபெருமானுக்கு வந்து அந்த அபிஷேகம் பண்ணி அரூபமா வந்து பண்ணதுனால கிடைக்குது. அவர் சுகபிரம்மருக்கும் அவருக்கு வந்து அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றதுனால அவருக்கு அந்த சக்தி ஒரு பயங்கர சக்தியும் கிடைச்சிருச்சு அவருக்கு. அதனால் சுகபிரம்மருக்கு சிவனுடைய இதுவும் உண்டு, விஷ்ணுவுடைய இதுவும் உண்டு. அவருக்குன்னா நம்ம திருவோணம், இவருக்குன்னா வந்து நம்மளுக்கு சிவனன்னா திருவாதிரை. அதுங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொன்னேன். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பவானி ஆனந்த் சொன்னது தான். நான் வந்து எத்தனையோ போட்டிருக்குது. இந்த விளக்கங்கள் எத்தனையோ வீடியோங்களில் எத்தனையோ விக்கிபீடியாவில் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி சிவனை பற்றி தனியாக சொன்னேன். சிவன் பற்றி இந்த நடராஜர் சிலையை பற்றி சொன்னேன். அதெல்லாம் பவானி அவர்கள் சொன்னதில்லை. இப்போ அந்த இது வரைக்கும் இந்த சுகவனேஸ்வரர் இதுக்கு வந்து அந்த செல்வ வள விஷயம், அந்த குபேரங்கிட்ட திரும்ப திரும்ப விஷயம், அந்த பார்ட் வரைக்கும் தான் பவானி அவர்கள் சொன்னது. ஏன்னா அது எனக்கு பவானி கோயிலுக்கு நான் போகிறதுனால அந்த இடத்துல என்னுடைய குலதெய்வமும் இருக்கிறதுனால, அந்த அம்மா எனக்கு அந்த பவானி ஆனந்த் சொன்ன விஷயம், "உன் வாழ்க்கைக்கு நீ யூஸ் பண்ணிக்கோ, நீ வீடியோவிலும் சொல்லுன்னு" எனக்கு சொல்கிறாங்க. அதனால் வருது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கண்டாய சுகபிரம்மாய நமக நான் சொல்லிடுறது அந்த எஸ்வி சேகர் அவர்கள் சொன்னது பண்ணுறீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. அது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயமா இருக்குது அந்த விஷயம். அதாவது டெய்லி போய் 9 முறை கிட்ட இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போயிட்டு சுற்றணும். 9 முறை 11 நாள் சுற்றணும். 11ஆவது நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கை மாறுதுன்றாங்க. இப்போது இவருக்கு அரூபமாக வந்து கும்பிடுங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? 3 முறை 4 முறை போயிடுச்சுங்க இல்லைங்களா? அவரது அந்த குபேரந்து. இப்போ நீங்கள் அந்த சுகவனேஸ்வரர் சேலத்தில் இருக்கிற சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு இப்போ நினச்சா போயிட முடியுமா உங்களுக்கு? நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற இதிலையே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இதுக்கு சொல்கிறேன். இந்த திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ நான் சொல்கிறேன் அந்த டைமிங்கில் இதை பண்ணுங்கன்றேன். அந்த டைமில் நீங்கள் போயிட்டு தயிர் சாதத்தில் மாதுளம்பழம் போட்டு நீங்கள் இப்போதைக்கு அந்த சுகவனேஸ்வரர் கோயில் அது அருள் இருந்தால் போகிறீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு கிட்ட ஒரு ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கு, பிள்ளையாரை சுற்றுங்கன்னு சொல்லிட்டு. அது சுகவனேஸ்வருக்காக தானே சுற்றுற விஷயம் தானே அது. ஒன்று நீங்கள் நாள்லேருந்தே தொடங்குறதுனாலும் தொடங்க அந்த சுற்றுறது. இல்லை வேறு எப்போனா கூட அந்த 11 நாள் சுற்றத்தை தொடங்கிட்டு போங்க. ஆனால் அதே பிள்ளையாரை போய் ஏன்னா பிள்ளையாருக்கு சம்மந்தம் இருக்குது. இவருக்கு வியாசர் வந்து மகாபாரதத்தை பிள்ளையாரை வச்சு தான் பண்ணுறாங்க. அதே சுகவனேஸ்வரர் கோயிலில் 33 பிள்ளையார்கள் இருக்கிறாங்க அங்கே. ஜாதகத்தில் எதனா பிரச்சனை இருந்தால் இது இருக்குது. இந்த பிள்ளையார் சம்மந்தப்பட்டுறாரு இதில் உங்களுக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பிள்ளையார் கோயிலுக்கு அந்த 9 முறை சுற்றுறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல. இல்லை சும்மாவே நாளைக்கு நாளன்னைக்கு அந்த நான் சொல்லியிருக்கிற டைம் இருக்குது பாருங்கள். வெள்ளிக்கிழமை நைட்டு 8:30லிருந்து உங்களுக்கு சனிக்கிழமை ஈவினிங் 4:45 வரைக்கும் தான் அந்த பௌர்ணமி அந்த ஆருத்ரா ஜாயினிங்கில் இருக்கிற டைம். அந்த சமயத்தில் இந்த மாதிரி நெத்தி பொட்டுக்கு நடுவில் இவங்க பேருங்க எல்லாம் சொல்லி போற்றி சொல்கிறது, அந்த சுகபிரமனுடைய மந்திரம் சொன்னது, சிவனை 108 முறை சொல்கிறது, 1008 முறை சொல்கிறது, சத்யசாய் பாபாவுடைய இது சொல்கிறது, அது மாதிரி நீம்கரோலி பாபா போற்றின்னு சொல்கிறது. நீம்கரோலி பாபானா அவருக்கு ராம் சொல்லணும், அது 59 முறை ராம் சொல்கிறது. இது எல்லாம் சேர்த்து பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இந்த சிவனுன்னா ப்ளூ, இவர் விஷ்ணுன்னா ஆரஞ்சுன்றதை ஞாபகம் வச்சுங்க. இனிமேல் எப்பவுமே நான் அந்த முருகர் பெருமாளுக்கு ஆரஞ்சு பச்சை சொல்வேன். இப்போ சிவன் அதெல்லாம் இன்றைக்கி காட்டுச்சுங்க எனக்கு. இன்றைக்கி எல்லாமே நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இது
நான் யோசிச்சிட்டே இருக்கிறேன். கரெக்டாக என் எதிர்க்க வந்து அந்த 15 நம்பரு இண்டிகேட் பண்ணுச்சு எல்லாமே. கரெக்டாக ஒருத்தர் வந்து என் எதிர்க்க வந்து ஒரு ஜெர்கின் கோட் மாரி எதனா போட்டு ஆரஞ்சுலேயும் ப்ளூலேயும் நிக்குது. நான் யோசிக்க அவராவே அந்த பிரபஞ்சமே சொல்லிக் குடுத்தது. ஏன்னா, அவருக்காக தானே போய் சுத்திட்டு வரேன் நான் டெய்லி 9 முறை. அவங்களே இத எனக்கு புரிய வச்சு, எனக்கு புரிய வந்தத உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான். அந்த மாரி வந்து அந்த ஆரஞ்சு, ப்ளூ தான் அப்படின்ற மாரி எல்லா விஷயமே எனக்கு பிரபஞ்சமா இன்னைக்கு உணர்த்தின விஷயங்கள் தான். அந்த மாரி அத சேர்த்து பார்த்துங்க. அந்த சேர்த்து எப்படி ஆரஞ்சும், ப்ளூவும் யூஸ் பண்ணிக்கலான்றதையும், அந்த 15 நம்பர் எப்படி யூஸ் பண்ணிக்கலான்றதெல்லாம் நீங்க யோசித்துங்க. அ அது அந்த சாப்பாட 15 பேருக்கு ஒரு சின்ன சின்ன உருண்டையா கூட நீங்க ஒரு சின்ன குட்டி குட்டி கப்ல கூட இது பண்ணலாம். இல்ல அது கஷ்டமா இருக்குதுன்னா, அந்த 5ன்ற நம்பர மட்டுமா கூட யூஸ் பண்ணலாம். எப்படியோ ஒண்ணு நீங்க அத யோசித்து பண்ணிக்கோங்க. அந்த நம்பரும், கலர் மட்டும் நான் சொல்லிட்டேன். ஆனா, நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப புரியும் நான் ஏன் மாதுளம்பழம் சாதம் வந்து நாளைக்கானா நாளன்னைக்கானா குடுங்க. ஆனா, அந்த டைமிங் நான் சொன்னது. அந்த சாதத்தில மாதுளம்பழத்த போட்டு நீங்க தானம் பண்ணி சுகப்பிரமரா சேலத்தில இருக்கிற சுகவனேஸ்வரரா நெனச்சு, இந்த கதைங்க இப்ப நான் சொன்னனே குபேர கதைங்க, இந்த பணங்கதை, இந்த திருப்பதி பெருமாள் கல்யாணத்துக்கு 114 வராக லட்சம் 114 லட்சம் வராகன்கள் அதுங்கெல்லாம் நெனச்சு நீங்க அத பண்ணணும். அதெல்லாம் நெனச்சு நீங்க அதில அந்த மாரி 1+5 கூட்டினா 6 வருதா? அந்த 114 வராகன்ல கூட அந்த 6 வருது பாருங்க உங்களுக்கு. அந்த மாரி அந்த அந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு சைட்ல ஒரு பக்கம் பாருங்க. 2வது கிளி பாருங்க. நீங்க இது பண்ணும்போதோ, யாருக்கானா தயிர் சாதம் அந்த மாதுளம்பழம் வந்து குடுக்குறதோ, இதெல்லாம் பண்ணுங்க. இல்ல வெறும் மாதுளம்பழத்த வச்சு நான் கும்பிட்டுட்டு கூட சும்மா அந்த மாதுளம்பழத்தையே நாங்க வீட்ல நிவேதனமா சாப்பிட்டுர்றோம். அதெல்லாம் எடுத்து நான் ஃபாரின்ல இருக்கிறேன். நான் அதெல்லாம் எடுத்துன்னு போய் தானம் பண்ண மாரிலாம் யாரும் இல்லன்னா, வெறும் நீங்க நிவேதனமா தயிர் சாதமோ, மாதுளம்பழத்தையும் வச்சு சுகவனேஸ்வரர், அதே சமயத்தில பால் வந்து நீங்க பால் வந்து இவருக்கு அபிஷேகம் வீட்லயே இருக்கிற ஒரு சிவலிங்கத்துக்கோ, ஏதோ ஒரு விஷயத்துக்கு பாலையே நீங்க அபிஷேகம் பண்ணலாம். இல்ல அந்த மாரிலாம் இல்லன்னா, ஒரு பால வச்சு நீங்க அத நிவேதனமா வைக்கலாம். இவருக்கு இவருக்கு நடராஜருக்கு வந்து உங்களுக்கு ஆருத்ரா இதுக்கு. ஆனா, அந்த ஆருத்ரா களி ஏன்னா அந்த எந்தெந்த ஐதீகம் ஏற்படுத்தி வச்சுக்குதோ, அது ரொம்ப பெஸ்ட்டு. அந்த ஆருத்ரா களி எப்ப நீங்க செய்யணுமோ, அது செய்ய முடிஞ்சு அதில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அத பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி அந்த ஆருத்ரா களி. நெட்ல போய் பாருங்க. ஈஸியா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஒரே ஒரு 5 நிமிஷத்துக்கு வேல அந்த ஆருத்ரா களின்றதே. அத வந்து நீங்க அதையும் பண்ணுங்க. ஏன்னா, எப்பவுமே ஐதீகமா இருக்கிற விஷயங்கள் அந்த கடவுள்கள் அது ரொம்ப விரும்புறதா இருக்கும். நீங்க சொல்லலாம் அது உருவமற்றதுன்னு சொல்றீங்கல்ல. உருவமற்றதா இருந்தா கூட, உருவமற்ற விஷயத்துலேருந்து தானே நம்மளுக்கு அரிசி, பருப்பு எல்லாத்துலயும் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அவர் உருவமற்றவர் தான். ஆனா, உருவங்கள உருவாக்கி குடுத்துட்டு நம்மள உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம சாப்பிடுற அரிசிய உருவாக்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு? அதனால நம்ம அந்த உணவ தயாரிக்கிறதுக்கு, செய்யறதுக்கு நம்ம அவர பத்தி யோசிக்கிறதுக்கு தான் நம்மள படைச்சிருக்காங்க. அவங்க விரும்புறது சில விஷயமா இருக்குது. திருப்பதி பெருமாளு சிலது கேட்டாரு என்கிட்ட. நான் வானா செய்ய வானான்னு நெனச்சா புரட்டாசி அப்போ, ஆஹா நீ நெனச்ச மாரி முதல்ல அந்த கேக் அதே மாரி ப்ரவுன் கலர்ல நீ வந்து சாக்லேட் கேக் பண்ணி அது மேல முந்திரிய வச்சு நாம மாரி செட் பண்ணியணும்னு நெனச்சல்ல முதல்ல. அதுலேருந்து நீ மாறவே கூடாதுன்றத என்ன ஸ்டெப்பா பிரபஞ்சமா பண்ண வச்சாரு அன்னைக்கு என்ன. அப்ப நெறைய நான் பார்த்துருக்கேன். இந்த மாரி சித்தர்களுக்கு இது பண்ணி யோசும்போது, அத நீ எப்படியானா நான் ஒண்ணு யோசிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படியானா அத செய்ய வச்சுருவாங்க நம்மள அத. விரும்புறாங்க அவங்க அந்த நிவேதனங்கள அவங்க விரும்புறாங்க. பர்ட்டிகுலரா அத விரும்புறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதே மாரி முருகர்னா அவருக்கு வந்து அந்த முருங்கீரை பொரியல் அந்த மாரி விஷயம் பிடிக்கிறது. அந்த திணையில செஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்குது. அவருக்கு அந்த அந்த கடவுளுக்கு அது பிடிக்குதுன்ற விஷயத்த நான் பலவிதமா பலமுறை பார்த்துருக்கேன் நானு அதெல்லாம். அந்த மாரி இருக்கு. அதனால அந்த விஷயத்த நீங்க பண்ணிடுங்க. இந்த மாரி சேர்த்து பண்ற விஷயத்தையும் பண்ணிடுங்க. இந்த சுகவினேஸ்வரான்னு நெனச்சு உங்களுக்கு ஒரு வேள நாளைக்கு பண்ண முடியலனா கூட அந்த சுகவினேச அந்த 9 சுத்து சுத்துறீங்களா, அதில 11வது நாளோ கூட அந்த தயிர் சாதத்தில அந்த மாதுளம்பழம் போட்டு அந்த சேலத்தில இருக்கிற சுகவனீஸ்வரர் கோயில்லயே நீங்க அத எடுத்துன்னு போயிட்டு அது அவங்களா சொன்னது. அந்த விஷயத்த. அவங்களே அந்த சிவனாவே ஏற்படுத்தப்பட்ட விஷயம் அது. அந்த சுகவனேஸ்வரர் கோயில்ல வந்து அந்த மாதுளம்பழத்த போட்ட தயிர் சாதத்த குடுக்குறவங்களுக்கு ஒரு பலன். யாராவது இந்த மாரி குடுக்குறாங்கல்ல, அவங்ககிட்டேருந்து வாங்கி நம்ப சாப்பிட்டா அதுக்கு ஒரு பலன் அப்படி சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்க சிவனுடைய பாடல்கள், வேற இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா இந்த 15ன்ற நம்பரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்த்துங்க. கட்டாயம் சுகபிரமரையும், நீம்கரோலி பாபாவையும், சத்யசாய் பாபாவையும், தில்லை நடராஜரையும், சிவகாமி அம்மாவையும் எல்லாத்தையும் நீங்க ஜாயின் பண்ணணும். அதில சிவ, விஷ்ணு ஜாயினிங் மேட்டர் நடக்குது. அது நடந்தா செல்வ வளம், அந்த மகாலட்சுமி நான் தான் நீ தான் நானுன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? சுகர பார்த்து. அதனால அவர் விஷ்ணு பகவானும் வந்து ஆசீர்வாதம் குடுத்துட்டார். ஆமா நீ செல்வ வளம் எல்லாமே பெருமாளும் கேட்டார். கல்யாணத்துக்கே கடன் கேட்டார். அந்த மாரி வந்து உங்களுக்கு நீங்க அத சேர்த்து வணங்கறதுனால உங்க வீட்டினுடைய செல்வ வளம்
அற்புதமாக மாறும். இதில் நம்ம சுகரை ஜாயின் பண்ணுறோம். அது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சேனல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து என் சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது எப்படி யூஸ் பண்ணலாம்? 15 முறை போற்றி சொல்லலாமா? இல்லை 15 முறை அவருடைய ஸ்லோகத்தை சொல்லலாமா? சிவன் இது பண்ணலாமா? எல்லாரையுமே இப்போ இவ்வளோ 11 முறை சொல்லலாமா? இல்லை இந்த முறை 15 சொல்லலாமா? உங்கள் வேண்டுதலை ஒரு 5 முறை சொல்கிறது. இது கூட நீங்கள் அவங்களை ஜாயின் பண்ணுற விஷயம், அந்த நிவேதனம் வந்து அந்த ஆருத்ரா களி முடிஞ்சால் அது செய்கிறது. அது ஆருத்ரா களி செய்ய முடியாதுன்னா வெறும் பால் காய வச்சு அதில் கொஞ்சம் பனங்கள் கண்டோ இல்லை ஏதாவது ஒரு இதுவோ போட்டு அதை ஒரு ஏலக்காய் போட்டு வைக்கிறது நிவேதனமாக. அந்த மாதிரி செஞ்சு நிவேதன கான்செப்டையும் விட்டுறாதீங்க, இந்த ஜாயினிங் கான்செப்ட் விட்டுறாதீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு செல்வ வளம் வரும். ஆனால் இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சத்ய சாய் பாபாவையோ நீம் கரோலி பாபாவையோ 59ன்றது விஷயமோ இந்த கம்பெனிகளில் எதனா கம்பெனி ரிலேட்டட் வேலையோ ஆப்பிள் கம்பெனியோ கூகுள் கம்பெனியோ ஃபேஸ்புக் ரிலேட்டடோ இல்லைனா வந்து பச்சைக்கிளியோ இல்லைனா வந்து உங்களுக்கு ஹனுமனோ அந்த இது குயிலோ ஏஷியன் குயிலோ இந்த ஏதோனோ வகையில் காட்சி கொடுக்குறதோ இல்லை அது மூலமாக வேலை கிடைக்குதோ இல்லை அது மூலமாக உங்களுக்கு செல்வம் வரதோ ஒரு சிம்பிள் காட்டிடும். ஒரு சிம்பிள் மூலமாக காட்டிடும். நீ அதை பண்ணல அன்றைக்கி நினச்சி சிவனையும் விஷ்ணுவையும் சேர்த்த மாதிரி சுகபிரமரை சேர்த்தல, அதனால தான் இது உனக்கு வந்ததுன்றது சிம்பாலிக்காக காட்டும் உங்களுக்கு. அதை ஞாபகம் வச்சு எழுதி வச்சுக்கணும் நம்ம. அப்போ நான் சொல்கிற விஷயங்களை நம்புவீங்க நீங்கள். என் சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.